இந்த வீடியோவில் விம் எடிட்டரை எப்படி வந்து நம்ம WSL மூலமாக இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் WSL இல்லைனா உபுண்டு எதுனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள்கிட்ட இருக்கிறத பொறுத்து. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, விண்டோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு WSL அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதோட ஒரு கமெண்ட் டெர்மினல் ஓப்பன் ஆகும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு சூடோ ஆப்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இப்போது பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்டுக்கு நீங்கள் உபுண்டு இல்லைனா WSL செட் பண்ணுறப்போ கொடுத்துருக்க ஒரு பாஸ்வேர்டு தான் இதுக்கு போடணும். அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அப்டேட் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். இப்போது அப்டேட் ஆகிறதுக்கு சில பேருக்கு வந்து டைம் எடுக்கலாம், ஏன்னா நெட்வொர்க் கண்டிஷன்ஸை பொறுத்து. ஸோ இப்போ ஃபுல்லாகவே அப்டேட் ஆகி முடித்ததும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். அதாவது கிளியருங்கிற கமெண்ட் கொடுக்க போகிறேன். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுடைய ஸ்க்ரீனை வந்து அதில் இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி நம்மளுக்கு ஒரு பிளாங்க் ஸ்க்ரீன் மாதிரி கொடுக்கும். அதுக்காக ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, அதுக்காக நான் வந்து கிளியர் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இது ஸ்கிப் பண்ணணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது சூடோ ஆப்ட் இன்ஸ்டால் விம் அப்படிங்கிற கமெண்ட்டை கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் விம் எடிட்டரை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. எஸ்ஸை கொடுத்துக்கோங்க, அதாவது ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இன்ஸ்டால் ஆகி முடித்ததும் விம் அப்படிங்கிற கமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணுங்கள். ஸோ விம் அப்படிங்கிற கமெண்ட்டை கொடுக்குறது மூலமாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அவ்வளோதான், விம் எடிட்டரை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு :QA அப்படிங்கிறத கொடுத்து வெளியே வந்துக்கோங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே இந்த பிளாகில் கொடுத்துருக்கேன். இந்த பிளாகோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி